அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா 11-11. இந்த 11-11 என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 11-11 அப்படின்றத பத்தி தெரியாமையே இருக்கும். அதாவது இந்த 11-11 அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்க. இது பகல்ல 11-11, இரவு 11-11 இப்படி வரும். அப்போ இந்த பகல்ல வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா இது எதர்ச்சியா தான் இருக்கணும். நம்ம அலாரம் வச்சுட்டெல்லாம் இதை செய்யவே கூடாது. இந்த 11-11 வர்றப்போ நீங்க ஒண்ணுமே வேண்டாம். மகாலட்சுமியோட மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம், அல்லது பெருமாளுடைய மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம். ஓம் நமோ நாராயணனாய, ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படின்னு உங்களால எத்தனை டைம் சொல்ல முடியுமோ அத்தனை டைம் நீங்க சொல்லி பாருங்க. இந்த 11-11 மேக்சிமம் குறைஞ்சது பாத்தீங்கன்னா நம்மளால நிறுத்தி நிதானமா சொன்னோம்னா ஒரு 8 தடவை சொல்லலாம். இல்ல அப்படின்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான், 11 முறை கூட சொல்லலாம். இப்படி சொன்னோம் அப்படின்னா நமக்கு நல்ல நிகழ்வுகள் திரும்ப 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 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 11-11 தேதியும் சிறப்பு, மணியும் ரொம்ப சிறப்பு. நம்ம தொழில்ல செஞ்சுட்டு இருக்கப்போ லாபம் கிடைக்கவே இல்லை அப்படின்றவங்க இந்த 11 மணி 11 நிமிஷம் வர்றப்ப 11 ரூபாய் எடுத்து ஒரு உண்டியல் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல ஒவ்வொரு நாளுமே அந்த 11 ரூபாய் போட்டுட்டு பாருங்களேன். உங்களுக்கு அது கிட்டத்தட்ட 11 நாள் அல்லது 11 மாசம் இதுக்குள்ளாரே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, லாபம், சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு தருணத்தை அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப நமக்கு இது யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, உங்களோட வயசுல மூத்தவங்க சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களுடைய அண்ணாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அல்லது மூத்தவங்களா இருக்கக்கூடிய சித்தப்பா ஸ்தானத்துல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இது தொடர்ந்து நீங்க செய்யணும். எப்படி செய்யணும்? மனம் உருகி பயபக்தியோட செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கும். அலாரம் வச்சுக்கிட்டு 11 மணி 11 நிமிஷத்துக்கு அலாரம் வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்ப பாக்குறீங்களோ அப்ப டக்குன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா பிரபஞ்ச சக்தியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும், நல்ல ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு தருணங்கள். இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. நல்ல நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.